கடந்த அதிமுக ஆட்சியில் தான் வனத்துறை அமைச்சராக இருந்தபோதே கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. திண்டுக்கல்லில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக நடந்த அதிமுக போராட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். கல்வராயன் மலை நம்ம சிறுமலை மாதிரி அங்கே இருக்கு. நான் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த மலைக்கு போனேன். எங்கே பார்த்தாலும் அடுப்பு எரியுது. என்னடா கேட்டால் சாராயம் காய்ச்சினாங்க. என்னப்பா உங்க ஊர் எம்எல்ஏ உதயசூரியன் இருக்காரு, இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாருன்னா அவர் தயவு இல்லாமல் நாங்கள் நடத்துவோமா? அவர் தான் எங்களுக்கு கடவுள், எல்லாம் காப்பாற்றுறாரு. அதைத்தான் இப்பொழுது சட்டமன்றத்திலே ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அதிமுக போராட்டங்களில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் அரங்கேறின. அந்த வகையில் நாகையில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை போட காவல்துறை அனுமதி வழங்காத நிலையில் காரையே மேடையாக்கி அதன் மீது ஏறி நின்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேசினார். மருந்து இல்லை அப்படின்னு சொன்னா எதிர்கட்சி தலைவர், நீ பொறுப்போட கேட்டு சொல்ல வேண்டாமா? உனக்கு தெரியாது, கேட்டு சொல்ல வேண்டாமா? இதேபோன்று சேலத்தில் லாரியில் நின்று பேச அதிமுகவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கேயே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரியை எடுத்துச் சென்ற போது போலீசாருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் சங்கு ஊதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காததால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இப்படி அந்தரத்தில் தொங்கும் மலர்கம்பம் விளையாட்டை ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர் சிவகங்கை பகுதி மாணவர்கள். அந்தரத்தில் ஒரு பறவை போல தொங்கி உடலை ரப்பர் போல வளைத்து சாகசம் செய்யும் வீரமும் தைரியமும் நிறைந்த விளையாட்டுதான் மல்லர்கம்பம். சோழர் பல்லவ மன்னர்கள் தங்களது மல்யுத்த வீரர்களின் உடலை உறுதி செய்ய உருவாக்கப்பட்டதுதான் இந்த மல்லர்கம்ப விளையாட்டு. காலப்போக்கில் மறைந்துவிட்ட இதனை மீட்டெடுக்கும் வகையில் சிவகங்கை அரசு குடியிருப்பு மைதானத்தில் அதிகாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர் மாணவர்கள். பண்றதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் நிறைய என் பாடி எல்லாம் நல்லா மெயின்டைன்டாக இருக்குது. இது பண்ணுறதுனால எனக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகவும் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. மல்லர்கம்பம் விளையாட்டிற்கு மாநில அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இலங்கை கடற்படை 22 மீனவர்களை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரத்தில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர். 2 நாட்களுக்கு முன்பு 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவற்றில் 3 படகுகள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அதிலிருந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களின் 3 படகுகளையும் பறிமுதல் செய்தது. இதுபோன்ற இலங்கை கடற்படையின் அட்டூழியம் தொடர்ந்து நீடிப்பதாக கூறி அதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலோரம் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த படகு வேலைநிறுத்தத்தினால பல்லாயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு படகுக்கு 40 பேர் நம்பி இருக்காங்க. ஒரு படகை நம்பி உடனே மத்திய அரசு இந்த தலையிட்டு இந்த பாரம்பரிய எல்லையில மீன் பிடிக்கிற வழிவகை செய்யணும். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் 5000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசுக்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்களின் தொடர் கைது மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்களால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 3 இயந்திர படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கைதான 22 மீனவர்களையும் அவர்களின் 3 படகுகளையும் விடுவிக்க மத்திய
மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட படகுகளை இலங்கையிலிருந்து மீட்டுத் தர தற்போது வரை அனுமதி வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், சிறையில் உள்ள மீனவர்களை சந்திக்க வேண்டும் என்ற மீனவர் அமைப்புகளின் கோரிக்கையை பரிசீலனை செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டு பணிக்குழுவை புதுப்பிக்கவும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் 20% மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது 15 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட பொன்முடி, அனைத்து அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மாணவியர்களுக்கான தனி ஓய்வறை கட்டடம் 8.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றார். மேலும் கேட், IES, CAT உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை 500 1400 உயர்த்தப்படும் என்று கூறினார். அதுபோல்தான் இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டு மட்டும் 2021-22 43,619 பேர் பொறியியல் படித்தார்கள். 2022-23 54,004 பேர், 23-24 63,270 பேர். ஆகவே இப்படி 2.73 லட்சம் பெண்கள் ரூபாய் 1000 ரூபாய் பெற்றார்கள். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை 20%, தனியார் கல்லூரியில் 10%, அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% சேர்க்கை அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சென்னை போரூரில் மது அருந்தியதை தட்டி கேட்டவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரம்பாக்கம் பொன்னியம்மன் நகரைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் அவரது நண்பருடன் சேர்ந்து வீட்டு வாசலில் மது அருந்துவது வழக்கம் என கூறப்படுகிறது. இதை பார்த்த பாலாஜியின் அண்ணன் கவியரசு இருவரையும் கண்டித்துள்ளார். மேலும் அவர்களை திட்டியதால் ஆத்திரமடைந்த பாலாஜியின் நண்பர் முருகன் என்பவர் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட முருகன் சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து கவியரசு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடிய முருகனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பெண்ணின் தலைப்பகுதி கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சென்னானூர் அகழாய்வில் உடைந்த கற்கால கருவி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சிவகங்கை மாவட்டம் கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் கண்ணாடி மணிகள், பாசிகள் உள்ளிட்ட 27 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 5 நாட்களில் 2 குழிகள் மட்டும் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. 1.5 அடி ஆழ குழிகள் தோண்டப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பாசி மணிகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட 27 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை இயக்குநர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார். இப்பணியில் கீழடி பிரிவு தொல்லியல் துறை இயக்குநர் ரமேஷ், இணை இயக்குநர் அஜய் உள்ளிட்டோர் தலைமையில் 15க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் வாளியில் தலைக்குப்புற கவிழ்ந்த 1.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. கடலூரைச் சேர்ந்த பாபி, நித்யா தம்பதி தங்கள் 1.5 வயது குழந்தை பிரகல்யாவுடன் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தங்கியிருந்தனர். தந்தை பாபி தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லராக உள்ளார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறுமி பிரகல்யா விளையாடிக் கொண்டிருந்த போது பாதி அளவு தண்ணீர் இருந்த பக்கெட்டில் தலைக்குப்புற கவிழ்ந்துள்ளார். இதனை கண்ட தாய் நித்யா சிறுமியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பாக அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.